ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சிம்பிளான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது வந்து செய்கிற மெத்தடு வந்து ரொம்ப சிம்பிளான டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து நல்ல மசாலாலாம் ஊறி போய் நல்ல மசாலாலே வெந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் லெமன் ஜூஸ் வந்து ஊற்றியிருக்கேன். ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் தான் இதில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தக்காளி நான் ஆட் பண்ணல. தக்காளிக்கு பதிலாக புளிப்புக்கு வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கிட்டு இது வந்து ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மிளகுத்தூளை கம்மி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கனாலே நல்லா காரமாக இருக்கும். ஏன்னா மிளகுத்தூள் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். ஸோ அதனால் காரம் கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு காரம் எல்லாம் சேர்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சிக்கனில் படுற மாதிரி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு நல்லா ஊறி இருக்கும். சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் சட்டியில் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ரௌனாக ஆகிற வரலும் வதக்குங்க. ஏன்னா சிக்கனுக்கு வந்து இந்த ஃப்ரைக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்ப முக்கியம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கி அதோடு அந்த சிக்கன் வேகும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து இடையில திருப்பி விட்டுங்க. ஏன்னா இதில் நான் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. சிக்கன்லேயே வந்து தண்ணி வரும், அதனால் திருப்பி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் உள்ள தண்ணி எல்லாமே வெளில வந்துடும். அதனால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சுண்டி வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதில் உள்ள தண்ணியிலே வந்துச்சுன்னா சிக்கன் நல்லா குக் ஆகிடும். இப்போ நான் 5 நிமிஷம் மூடி போட்டு நான் மூடியை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே இவ்வளோ இருந்தது. ஸோ இதுலேயே நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு சிக்கன்லேருந்துன்னு. இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு மூடி போட்டு அந்த தண்ணி சுண்டுற வரலும் மூடி போடணும். சப்போஸ் நமக்கு இது கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சிங்கன்னா நமக்கு கிரேவி பதத்துக்கு கிடச்சிரும். ட்ரையாக வேணும்னாலும் இதை வந்து இது மாதிரி நான் இப்போ ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி மசாலாலாம் சிக்கனோட சேர்ந்து அதிக எண்ணெயும் எனக்கு தேவைப்படலை. சிக்கன்லேயும் ஃபேட் இருக்கிறதுனால அதிக எண்ணெய் இது ஊற்றணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ஸோ வந்து சூப்பராக அந்த ஜூஸியாக அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.